வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வார்ம் அப் எக்ஸசைஸ். பொதுவா மார்னிங் எழுந்த உடனே நம்ம பாடி ரொம்ப ஸ்டிஃபாகவும் டைட்டாகவும் இருக்கும். இந்த டைம்ல யோகா ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பெண்ட் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். வார்ம் அப் எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம ஆசனா ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். வாங்க எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம பார்க்க போறது நீ ரொட்டேஷன். உங்க நீ மேல கையை வச்சு நீ ரொட்டேஷன் பொறுமையா ஸ்லோவா 5 times clockwise பண்ணுங்க. அப்புறம் ஆப்போசிட் சைட் ஆன்டி clockwise 5 times. அடுத்தது ஹிப் ரொட்டேஷன். ஆன்டி clockwise 5 times. 1 2 3 4 5. அடுத்தது ஹேண்ட் ரொட்டேஷன். 1 2 3 4 5. Backward. 1 2 3 4. அடுத்தது 1 2 3 4 5. அடுத்தது ஆப்போசிட் சைட். 1 2 3 4 5. அடுத்தது நெக் ரொட்டேஷன். 1 2 3 4 5. Anti-clockwise. 1 2 3 4 5. அடுத்தது தாடாசனா. ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஃபிங்கர்ஸ் இன்டர்லாக் பண்ணி நல்லா ஹைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. உங்கள் குதிக்காலை தூக்கிட்டு கால் விரல்ல நிற்கணும். 3 4 5 6 7 8 9 10. ரிலீஸ். திரும்ப ஒரு தடவை நல்லா ஹேண்ட் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு கை இன்டர்லாக் பண்ணி ஃபிங்கர்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஹேண்ட் ஸ்ட்ரெச் பண்ணி உங்கள் குதிக்காலை தூக்கிட்டு கால் டோஸில் நிற்கணும், கால் விரல்ல நிற்கணும். 5 6 7 8 9 10. ரிலீஸ். ஃபுல் பாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். தாடாசனா. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலீஸ். அடுத்தது சைட் பெண்டிங். ஒரு கையை ஹிப்பில் வச்சுக்கோங்க, இன்னொரு கையை நல்லா மேலே ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு சைட் பெண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. கம் பேக். அடுத்தது லெஃப்ட் சைடு. 1 2 3 4 5 6 7 8 9 10. Come back. Again, right side. 1 2 3 4 5 6 7 8 9 10. Come back. Again, left side. 1 2 3 4 5 6 7 8 9 10. Come back. Right side. 1 2 3 4 5 6 7 8 9 10. Come back. Left side. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. அடுத்தது நம்ம பார்க்க போறது பாடி ட்விஸ்டிங்.
அடுத்ததை நம்ம பார்க்க போறது ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் கிளாப்பிங். டென் டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததை நம்ம பார்க்க போறது திரிகோணாசனா. உங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி உங்க காலை 1 மீட்டர் அளவுக்கு காலை ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுட்டு கை மேலே தூக்கிட்டு காலை டச் பண்ணுங்க. மேலே இருக்கிற கையை திரும்பி உங்க உள்ளங்கையை பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. கம் பேக். அடுத்ததா ஆப்போசிட் சைட் பெண்ட் பண்ணும். தலை திருப்பி உள்ளங்கையை பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. கம் பேக். அதே மாதிரி ஆப்போசிட் சைட். 1 2 3 4 5 6 7 8 9 10. கம் பேக். Opposite side. 1 2 3 4 5 6 7 8 9 10. Come back. ஒரு எக்ஸசைஸை நம்ம 3 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. Come back. 1 2 3 4 5 6 7 8 9 10. Come back. ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் ஆரம்பிக்கலாம். Again, பரிவிரத திரிகோணாசனா. காலை கிராஸ் பண்ணி டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Come back. 1 2 3 4 5 6 7 8 9 10. Come back. 1 2 3 4 5 6 7 8 9 10. Come back. 1 2 3 4 5 6 7 8 9 10. Come back. 1 2 3 4 5 6 7 8 9 10. Come back. Relax. Forward and backward bending exercise. Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. இந்த வார்ம் அப் எக்ஸசைஸோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகுது, ஜாயின்ட்ஸ் மொபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, மசில்ஸ் அண்ட் நர்வ்ஸ் ஃபிளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுறதுனால பலவிதமான வலிகள் நமக்கு குறையுது. யோகா ப்ராக்டிஸ்னு இல்லாமல் எந்த டைப் ஆஃப் எக்ஸசைஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த வார்ம் அப் எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களோட ரெகுலர் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக வையகம். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.